திருப்பூர் தென்னம்பாளையம் அருகே சுத்திகரிப்பு செய்யாமல் சாயக்கழிவுகளை ஆலைகள் நொய்யலாற்றில் வெளியேற்றுவதாக புகார் எழுந்துள்ளது. இதன் காரணமாக இளம் சிவப்பு நிறத்துடன் நொய்யலாற்று நீர் காணப்பட்டது. இதுகுறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உடனடியாக கள ஆய்வு செய்து விதிமீறலில் ஈடுபட்ட ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி புதிய பேருந்து நிலையம் அருகே பட்டியலின மக்களுக்கு வழங்கப்பட்ட 4 ஏக்கர் பஞ்சமி நிலத்தை தனிநபர்கள் வேலி அமைத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் தெரிவித்து நடவடிக்கை இல்லாததால் பாதிக்கப்பட்ட மக்கள் வேலிகளை அகற்றிவிட்டு குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எட்டயபுரம் பாரதியார் நூற்றாண்டு நினைவு அரசு மகளிர் பலதொழில்நுட்ப கல்லூரியில் பயிலும் 3 மாணவிகளுக்கு பேராசிரியர் மதன்குமார் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்து கல்லூரியில் விசாரணை மேற்கொண்ட மகளிர் காவல்துறையினர் பேராசிரியர் மதன்குமார் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்தனர். அதே நேரத்தில் அவரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி மகளிர் அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். இதேபோல் லால்குடி அருகே அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி விடுதி மாணவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பாதிரியார் உட்பட 2 பேர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்துள்ளது. தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்கும் வகையில் நெல்லை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் பாதாள சாக்கடை திட்ட பணிகளை ஆட்சியர் சுகுமார் ஆய்வு செய்தார். பணிகளை ஒரு சில வாரங்களில் முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் ஆணையிட்டார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் 44 பேர் தமிழக அரசு சார்பில் சுற்றுலாவாக அழைத்துச் செல்லப்பட்டனர். மாற்றுத்திறனாளி குழந்தைகள் சென்ற பேருந்தை ஆட்சியர் ஆகாஷ் கொடியசைத்து வழியனுப்பி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரை அடுத்த கரிக்கல் பகுதி நெடுஞ்சாலை ஓரங்களில் இரவு நேரங்களில் மூட்டை மூட்டையாக குப்பை கழிவுகள் கொட்டப்படுகின்றன. சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் வகையில் குப்பை கழிவுகளை கொட்டுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊர்தி ஓட்டிகளும் சமூக ஆர்வலர்களும் கேட்டுக்கொண்டுள்ளனர்.